விஷயத்துக்கு தான் கம்பேர் பண்றது. இப்போ நீங்க தெற்குல நான் ஒரு வீடியோ ஒன்று அடிச்சு போட்டேன், பாத்தீங்களோ தெரியாது. கோல்ட்ல இருக்கிற ரோட் வந்து அவரேஜா இருக்கிற நார்மல் மெயின் ரோட் வந்து 4 ட்ராக், இடப்பக்கம் போறதுக்கு 2 ட்ராக், வெள்ளப்பக்கம் போறதுக்கு 2 ட்ராக். ஆனா A9 கூட இந்த வரைக்கும் 4 ட்ராக் இல்ல, 2 ட்ராக் தான் இருக்கு. கொழும்புல எத்தனையோ சூப்பர் ஹைவே கொண்டுட்டாங்க, எவ்வளவு ப்ரொஜெக்டுகள் ரன் பண்றாங்களா. ஆனா ஜாழ்ப்பாணத்துல இந்த வரைக்கும் ஒரு தொழிற்சாலை இல்ல, ஒரு சுண்ணாம்புக்கல் தொழிற்சாலை இல்ல. அது பேருந்து சுண்ணாம்புக்கல்ல யாரோ அகழ்றான்னு அதை சாவச்சேரியில நடுவீதியில மறிச்சு சாவச்சேரி மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொல்லி இன்னொரு அரசியல். முந்தைய ஒரு காலத்துல தியேட்டருக்கு போனா தியேட்டர் சொல்றதுதான் எல்லாரும் கேட்பினும். அது காணி அதிகார சபையா இருந்தாலும் சரி, GSM இருந்தாலும் சரி, தியேட்டருக்கு போனா தியேட்டர் சொல்றதுதான் கேட்பினும். எங்கன்னா நான் நினைக்கிறேன், நானே இந்த மாஸ் மீடியாவை கையில் எடுத்து நான் என்றால் எங்கண்ட பொதுமக்களுக்கு வந்து இந்த உண்மையான விஷயங்கள் போய் சேர. டிசிசி மீட்டிங்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. டிசிசி மீட்டிங் நடக்கும் வரைக்கும் இவன் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டிசிசி மீட்டிங் நடந்துட்டு நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா? மன்னார்ல என்ன நடந்தது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? வவுனியாவில் என்ன நடந்தது தெரியுமா? கிளிநொச்சியில முல்லைத்தீவுல என்ன நடந்தது தெரியுமா? கிளிநொச்சி நான் போனேன், முல்லைத்தீவுல என்ன நடந்தது தெரியுமா? என்ன அங்க போய் கதைக்கிறதுக்கு இன்னைக்கு அவங்க உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து நாங்கள் கூட ப்ரெசன்டேஷன் செய்யல, கேம்பஸ்ல ப்ரெசன்டேஷன் செய்யல, என்னதான் படிக்காம போனாலும் படிச்சவங்க மாதிரியே ப்ரெசன்டேஷன் பண்றது. அது இதுல கேட்டுக்கொண்டிருக்க ஜூனியர்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு நல்லா தெரியும். ஒரு 4-5 ஸ்லைட்டை வச்சுக்கொண்டு சலாப்பிட்டு ஓடியாடுது. அதே மாதிரி டிசிசி மீட்டிங்லையும் 100% ப்ரோக்ரஸ் மீட்டிங் போட்டிருக்கணும். 9வது வரைக்கும் போறதுல எத்தனையோ ரோட்டுகள் வந்து போடப்படையில, அதை விட அப்படி ஃபுல் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப அது எங்கண்ட ஆக்களுக்கு அது எப்ப விளங்கும், நாங்கள் எப்ப இதை சேஞ்ச் பண்ண போறோம், எனக்கு அது துப்புரவா தெரியல. அது என்னென்ன எங்கட பப்ளிக்கு அந்த நாலேஜை கொண்டு போறது. ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, ஒரு மாகாண சபை என்ன, மாகாண சபையின் பவர் என்ன, இவ்வளவு உங்களுக்கு தெரியும். 2014ஆம் ஆண்டு மாகாண சபை வரைக்குள்ள விவசாய அமைச்சர் ஒரு ஆள் இருந்தார், சுகாதார அமைச்சர் ஒரு ஆள் இருந்தார். அவர் சுகாதார அமைச்சர் இருந்தவர் தான் போய் வவுனியாவில் ஒரு ஏனி பில்டிங் கொண்ட கட்டி அதுல 200 மில்லியன் காசு ஏதோ ஒன்று சொல்லி கேள்விப்பட்டேன். அதை விட திருப்பி சாவச்சியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஏனி பில்டிங் கொண்ட கட்டி போட்டு அந்த அதுகள் கூட நான் சாவச்சேரிக்கு 10 வருஷம் கழிச்சு சாவச்சேரி போகும் வரைக்கும் அந்த ஏனி பில்டிங் திறக்கவும் இல்லை, 3 தரம் கோலாகாலமா திறந்துச்சுன்னா. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில 4 ஸ்பெஷாலிட்டியும். அதுக்கு எதுக்காக நான் அடிபட்டு எந்த ஜொப்ப துளைச்சனும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் வேண்டாம், டாக்டர் வேலையும் வேண்டாம்னு சொல்லி இப்பதான் அன்றைக்கு நான் போய் பேராம்பட்டி சாரோட கதை கேட்கல. சார் சொன்னார், உனக்கு தெரியுமா நாங்கள் சாவச்சேரியில் மெடிசின் சைக்காட்ரிக் ஆல்ரெடி இருக்குது, சிவன் சார் வந்து பார்க்குறவர், மெடிசின், பீடியாட்ரிக், சர்ஜரி, ஜெனோப்ஸ் இந்த 4க்கும் கன்சல்டன்ட் போட்டிருக்கோம். டைப் பி ஹாஸ்பிட்டல்ல 4 கன்சல்டன்ட் இருக்கிற இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் சாவச்சேரின்றதை வெளியால கொண்டு வந்தது நான். இப்போ 4க்கும் போட்டிக்கணும். நான் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஆனால் அந்த வழக்குகள் முடியாக்க நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டாயமே ஒரு லைன் மினிஸ்ட்ரிகள் எடுத்து அது ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு நான் எப்பவுமே கட்டாயம் டெவலப் பண்ணுவேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல பெரிய கனவு இருக்கு. அப்படி கணக்க விஷயம் மக்கா எனக்கு என்னென்றால் பொதுமக்கள் கூட எனக்கு சொல்ல தெரியல, நான் எப்படி அவைக்கு அதில் விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி. இப்ப சில பேருக்கு அது விளங்குது, ஃபாரின்ல இருக்கிற கன படிச்சாக்கள் எடுத்து சொல்லினோம், தம்பி எனக்கு அப்படி விளங்குறாப்பா, இன்னும் மட்டும் தண்ணி இங்கே கொண்டு வரணும் வந்து. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே அரசியலா போயிருக்கு. தேங்க்யூ. நான் யாருக்காவது கோலில் ஆன்சர் பண்ணாவிட்டா மன்னிச்சு கொள்ளுங்கோ, அது பப்ளிக் அப்பாலஜிஸ் கேட்டுக்கொள்றேன். அதை விட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். கோவிக்காங்க நீங்கள் எனக்கு 1000 பவுண்ட்ஸும் அனுப்பியிருப்பீங்க. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 300 கோலும் ஆன்சர் பண்ணாவிட்டு போயிருந்தால் நாங்கள் உங்களை எல்லாரையுமே சேவ் பண்ணி தனியாக ஒரு 250 பேர் உள்ள அந்த சாட் பிளாக் இருக்கு, அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன். அது டெய்லி அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆள் 3-4 மெசேஜ் போட்டு கொண்டிருக்கோம். அவை சிலதில் அனுப்பி நம்ம இம்பார்ட்டன்ட் நினைச்சு போட்டு கேட்குறீங்களா பாக்குறேன். டெக்ஸ்ட் மெசேஜ் என்றால் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு அவசரம் பண்ணா டெக்ஸ்ட் மெசேஜ் SMS போடுங்க இந்த நம்பருக்கு 9477 556 99 24. அதுக்கு லோக்கலாக்கள் போடுறேன்டா 076 107 106 5 076 107 106 5 அந்த நம்பருக்கு போடுங்க. நான் அப்படி கோல் ரிட்டர்ன் பண்ணாடி நான் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் கட்டாயம் திருப்பி ஒரு நாளைக்கு உங்களுக்கு திருப்பி எடுப்பேன். சரியாக்கா சொல்லுங்க. எனக்கு ஒரு டைம் நான் விஷயானிக்கும் ரங்கிடுவேன். தம்பி அர்ஜுனா டைம் இந்த சமூகத்திட்டையும் ஒரு அன்பான ஆதரவான வேண்டுகோள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வாரை பொறுத்தல் தலை. இன்றைக்கு அர்ச்சனான்ற ஒரு இந்த அரசியல் வரைக்கு பிறகு இன்றைக்கு அர்ச்சனாவை வேறு இடங்கள்ல இன்றைக்கு வேற மாதிரி காய்ச்சி கொண்டிருக்க இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்க முடியல. இந்த தளத்துல நிற்கிற எத்தனையோ தம்பிகளும் சகோதரிகளும் அந்த வேதனையை இந்த தளத்துல வந்து சொல்லியிருக்கிறீர்கள். அவையர்களுக்கான எனது வேண்டுகோள் ஒன்றுதான். அந்த அர்ச்சனா இன்றைக்கு இவ்வளவுக்கு வாரத்துக்கு காரணம் ஒரு விஷயத்தை அவர் கடந்து போறார்.
சில விஷயங்கள் அவர் தாண்டிட்டாருண்டா அதை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார். அதுதான் நான் சொல்ற ஒரே ஒரு வசனம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வாரை பொறுத்தல் தலை. இன்றைக்கு நிலம் வந்து நாங்கள் என்னத்தை செய்தாலும் எங்களுக்கு திரும்ப நன்மை செய்து கொண்டான் இருக்குது. அதே மாதிரி எங்களை பற்றியும் எங்களோட அர்ச்சனா பற்றியும் உண்மைக்கு புறமான விஷயங்களை விமர்சிச்சு கொண்டிருக்கிறத பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. தயவு செய்து அர்ச்சனாவை ஆதரிக்கிற நீங்கள் அவை வேண்டிய விஷயங்களுக்கு போய் பார்க்காதீங்கோ, அதை கடந்து போங்கோ. நன்றி. இன்னொரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அர்ச்சனாவுக்கு நன்றி. நன்றி ஏரியல். நன்றி சுரேஷ். நன்றி நன்றி அண்ணா. ஓகே, கனி என்ன கதைங்க இருக்கு? டாக்டர் உங்களோட குரலை கேட்கவே எங்களுக்கு சரியான ஆசையா இருக்குது. மற்றது நீங்கள் கொஞ்சம் வேகப்படுத்தி எங்களுக்கு சில வேலைகளை தாங்கும். இந்த தளத்துல நாங்கள் வந்து உள்ளூராட்சி சபை எலெக்ஷன் சம்பந்தமான வேலை திட்டத்தை உங்களோட சேர்ந்து நாங்களும் செய்வோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகப்படுத்தி இப்ப சுரேஷையோ அவரை வாட்ஸ்அப்ல இணைச்சு அது சம்பந்தமான ரவுராமணியம் இணைச்சு அது சம்பந்தமான வேலை திட்டங்களை நீங்கள் பிஸியா இருப்பீங்கள் தெரியும். நாங்கள் அது நோக்கி நகர்வோம். கிராம ரீதியா ஒவ்வொரு ஊராட்சி சபை ரீதியா நாங்கள் நகர்ந்து மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை செய்வோம். ஓகேயா? அப்ப அந்த இதை நீங்கள் எங்கள்கிட்ட பொறுப்பு தந்து நீங்கள் ஆக்களை செலக்ட் பண்ணலாம். நாங்களும் ஆக்களை செலக்ட் பண்ணி தரோம். ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை போட்டு நாங்கள் கொஞ்சம் வேகமா நகர்வோம். என்னென்றால் இந்த ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து நாங்கள் வடக்குல கட்டாயமா 5 டிஸ்ட்ரிக்டும் போட்டு தான் ஆகணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மற்றது கனபேர் கனகாட்சியர் நான் சொல்றது அவைக்கும் சரியில்லை, எனக்கும் சரியில்லை. கனபேர் உண்டா இணையத்துக்கு கேட்டிருக்கணும். நான் இதுவரைக்கும் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு ஓப்பன் ரிக்வெஸ்ட் வந்து இந்த யூடியூப்லயே போட்டிருக்கேன். யாராவது வேற கட்சியில இருந்து வந்து ஜாயின் பண்றேன்னா ஜாயின் பண்ணுங்க. ஆனால் அப்படி சிம்பிளா ஜாயின் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் உள்ளூராட்சி சபை பதவி எடுத்து கூட விலத்தி கொண்டு போக இயலாது. சத்திய கடாசி முடிச்சு தானே எடுக்கிறேன். விலத்த இயலாது. விலத்தினா 10 மில்லியன் நஷ்டஈடு கட்டுவோம். அப்படியான ஒரு இதுக்குள்ள ஆக்களை கொண்டு வர போது நான் சொன்னேன் தானே, நான் பர்சனலாகவும் அது சம்பந்தமா அந்த ஆக்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களோட அதை பற்றின மதிப்பீட்டோட நாங்கள் கதைக்கலாம். அந்த சப்போர்ட்டை வந்து நான் கண்டிப்பா பர்சனலா செய்து தருவேன். நீங்கள் அதை பற்றி திறக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆக்களை தெரிவு செய்து சரியான முறையில இந்த இதை பலப்படுத்தணுமா? 3000 வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் சொன்ன அட்வைஸ் என்னென்றால், தம்பி நீங்க வேலை கவர்மெண்ட் ஜாப் வரும். நாங்கள் டெய்லி 8 மணி போயிட்டு பின்னர் 5 மணிக்கு சும்மா அங்க போய் பேஸ்புக்கை பார்த்துட்டு அர்ஜுனாண்ட லைவை பார்த்துட்டு யூடியூப்பை போட்டு வரலாம்னு எதிர்பார்க்கலாப்பா. நாங்களும் பாஸ் அவுட் பண்ணிக்கல, எங்களுக்கும் ஷுவர் இல்லை வேலை. நாங்களும் நான் பாஸ் அவுட் பண்ணி டாக்டரா வேலையறதுக்கு 1 வருஷம் எடுக்குமாண்ணா. பாஸ் அவுட் பண்ண டேட்ல இருந்து 1 வருஷம் போஸ்ட் இன்டர்னெட் சொல்றது சும்மா இருக்குறாங்க டாக்டர்ஸ். சும்மா இருந்து கூட அதுக்கு கூட இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்றப்ப அந்த 1 வருஷத்துல நாங்கள் எத்தனையோ நான் போய் ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டா கடிதம் கூட போஸ்ட் பண்ணி போட்டு வந்திருக்கிறேன். ஒரு ப்ரொஃபண்ட் ஒரு பிஏயா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் அதுல இருந்தா கன விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணினான். அப்ப இவங்கள்ட்ட நான் சொல்றது, அரசியல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்து செய்யணும். ஆனா என்னன்னா அந்த வேலையில்லா பட்டதாரிகள் அந்த பெரிய பெரிய தலையில இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. நானே அதை வந்து நான் நேரடியாவே சொல்றேன். அது தமிழ் கட்சியோட தான் நின்றவே அந்த கட்சி தோத்துச்சு. அவை ஒரு தமிழ் கட்சியோட தான் நின்றவே அந்த கட்சி வந்து தோத்துட்டு இப்ப அதால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் என்பிபியும் இவ கணக்கு எடுக்கிறதா இல்லை. இது ஏனென்றால் நான் அவை என்னடா அந்த நேரம் வந்து கேட்டவே, டாக்டர் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் இப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னு. அப்ப நான் சொன்னேன், அப்ப எனக்கு தெரியும் நீங்கள் வேற கட்சியோட நிக்கிறீங்க, எனக்கு உங்களோட ஒருத்தர் உதவியும் தேவையில்லை, பட் நான் கட்டாயம் வெல்லுவேனடா. வெண்டா பிறகு வாங்கொண்டு வெண்டா பிறகு வந்தவங்க. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், இப்ப தேசிய மக்கள் சக்திக்கோ வேற கட்சிகளுக்கு வேலை செய்து பிரிஞ்சு அரசியலுக்குள்ள கொண்டு இங்க யாழ்ப்பாணத்துல ஒரு கலாச்சாரம் ஒன்று இருந்தது. ஒரு எம்பிட்ட போனா வேலை எடுத்து கொடுப்பாரு ஒரு கலாச்சாரம் இருந்தது. உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்துல ஒருத்தர் இருந்த ஒரு ஜாழ் கனவு பாலண்டு அவருக்கு வேலையே இளந்த அடிப்படையில கூட்டி கொண்டு அந்த ஆபீஸ்ல வச்சிருந்து அவங்களுக்கு எங்கேயாவது வேலை எடுத்து கொடுக்க. உதாரணத்துக்கு சரி வழக்கல் போறபடியே நான் கதைக்கிறேன். ஒரு சம்பந்தப்பட்ட துறை ஒன்றுல ஒரு 300-400 வேலை கொடுத்து போட்டு எலெக்ஷன் முடிய அவங்க வேலையை கேன்சல் பண்ணி அதுக்கு பிறகு வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. அப்படி அரசியல் லாபம் தேடி என்னோட வாரன்னு சொன்னா சரியான கஷ்டம் பண்ணா. அது நான் அப்படி நான் இந்த வேலையும் விட்டு சுட்டாலும் பரவாயில்லை என்றுதான் இதுல இறங்கினேன். உங்களை மாதிரியான ஒரு மனநிலை உள்ள ஆக்களை நாங்கள் தெரிவு செய்யணும். ஏன்னா பிறகு அவை அந்த நிர்வாகங்கள் அரசியல் சம்பந்தமா கற்றுக்கொள்ளலாம். முதல் வந்து அந்த மனநிலை இருந்தா சரி, அந்த உணர்வு எதுக்கு நாங்கள் சோரம் போகக்கூடாதுன்ற மனநிலையும் உணர்வும் இருந்தா சரி.
ஓ என்னடா அன்றைக்கு ஒரு சிங்கள யூடியூபர்ஸ் ஒரு வீடியோ எடுத்தார். அப்ப அவர்கிட்ட கேட்டேன் டாக்டர் நீங்கள் இவ்வளவு டை ஒன்று கொடுத்து உங்களை பிஎஸ்சி வந்து வேலை இல்லாம இன்டடிக் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிற இடம் தெரியாம ஓடி திரிஞ்சு அந்த எலெக்ஷன் நேரம் எல்லாம் என்ன இப்படி சமாளிச்சிருங்கன்னு நான் ஓடின ஒரு நாள் 2 நாள் தான் தம்பி. எந்த தலைவர் 30 வருஷம் இப்படித்தான் இருந்தார். உனக்கு எந்த தலைவரை பற்றி தெரியாது. போய் வரலாற்றை படிச்சு பேர் நீ 2000 பிறந்த நீ என்ன அதை வெட்டி போட்டான். நிச்சயமா வெட்டி போட்டு அந்த உணர்வு அந்த உணர்வோட பயணிக்கிறார்கள் இருந்தாலே காணும். அதுக்கு பிறகு நாங்கள் எப்படியோ ஒவ்வொரு இதையும் அனுபவத்துல கற்றுக்கொண்டுடலாம், அதை வழிநடத்திடலாம். என்ன அந்த உணர்வு தான் முக்கியம். சரி நமக்கான கடனை வலிக்கிறார். பேசுங்கண்ணா. ஹலோ வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நான் உங்களை 2-3 தரம் சந்திச்சு நேரையெல்லாம் கதைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் உங்களோட இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. வாழ்த்துக்கள். உங்கள் பணி இன்னும் மேன்மேலும் சிறக்கும். உங்களோட சேவை எங்களுக்கு கட்டாயம் தேவை. வாழ்த்துக்கள். ஓகே, மெட்டாங்க வரீங்க. ஜீவன் கதைங்க. ஜீவன் வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த உங்களோட குரலை தளத்துல அவ்வளவு ஆசையா இருக்குது. நீங்க வந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். மற்றது வந்து டாக்டர், இந்த மற்ற டிக்டாக் தளங்கள் வெளியில இருந்து கதைச்சு கொண்டு இருப்பாங்க, அதெல்லாம் கணக்கில் எடுக்காங்க. நாங்கள் ஊர்ல இருக்கிறோம், உங்களுக்கு சாவச்சிட்டு எப்பவும் கைவிட மாட்டோம். நீங்கள் எதுக்கும் தளரக்கூடாது. நன்றி அண்ணா. நன்றி நன்றி. ஓகே, வேற கதைங்க. நான் இது டாக்டர், இப்ப இந்த தளத்தை இப்ப வெளிநாட்டுல இருக்க பிளம்பர் உள்ளாக்கள் உங்களுக்கு நாங்க எவ்வளவு என்ன மாதிரி உதவிகள் செய்து எப்படி உங்களுக்கு இந்த உறவுணையா இருக்கலாம் கூட இந்த அரசியல் பயணத்துக்கு? என்னென்றால் முக்கியமான இப்ப இருக்கிற பிரச்சனை என்னென்றாலும்னா, எனக்கு நம்பிக்கையான கட்சியில வந்து இப்ப அது நான் என்ன சத்திய கடைசி கொடுத்தெடுத்தாலும் அந்த அந்த ஏரியாவை உதாரணத்துக்கு நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நான் சாய்களை சொல்லியிருக்கிறேன், எந்த பொடியை கொண்டே சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நடுவில் வச்சிருக்கேன். ஏனென்றால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அது நான் சாவச்சேரியில் பிறக்கல. பட் நான் சாவச்சேரின்றதை நான் எந்த கோயிலை விட அதுல ஒரு வித்தியாசமான ஃபீலிங் அந்த சாவச்சேரி என்று சொல்லியே எனக்கு வேறு. அந்த மாதிரி அந்தந்த ஊர்களில் ஒரு உண்மையாவே உணர்வுள்ள யாராவது கட்டாயம் எனக்கு படித்தவன் பண்ண வேண்டியில்லை. இவன் O level படிச்சிருந்தா கூட காணும், எனக்கு 10ஆம் ஆண்டு படிச்சிருந்தா கூட காணும். நான் மிச்சத்தை நான் படிப்பிக்கிறேன். அவனுக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தா அவனுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறது, இங்கிலீஷ் வாசிக்கிறது, எழுத சொல்லிக் கொடுக்குறது நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உண்மையாவே ஒரு சரி நான் எந்த ஊர்ல கடை தொகுதி எல்லாத்தையும் கட்டி எழுப்பணும், மார்க்கெட் எல்லாம் டெவலப் பண்ணணும், இல்லாட்டி ரோட் எல்லாம் போடணும், எங்கண்ட ஊர் மட்டும் இப்படி இருக்கு, சவுத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிற ஒரு கொஞ்சம் ஒரு உங்களோட சொந்தக்காரர்ல யாராவது இருந்தா எனக்கு ஒரு கனெக்ட் பண்ணி. என்ன தெரியுமா, இப்ப அங்க ஊர்ல வந்து அவன் இப்ப நான் நல்லபடியெல்லாம் இருக்கான், அவனுக்கு கேட்டா சொல்றான் அண்ணன் எல்லாம் இங்க போட்டி போடாம இப்ப என்ன செய்யறது? இப்ப அவன் செய்ய வழிகிட்டா பழைய கட்சிக்காரர் வந்து 20 அவன் செய்யற என்ன மரம் நட்டா கூட மரத்தை கூட எரிச்சிட்டு போறாங்க. அப்படித்தான் இருக்குது அந்த சமூகம். அப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க, இதுதான் நடக்குது அண்ணன். இப்ப புதுசா இப்ப சொல்லி வரைக்க அவன் மரம் ஒன்று நட்டுறாருண்டா இன்னொரு கட்சிக்காரன் வந்து அந்த மரத்தை எரிச்சிட்டு போறாங்க. அப்ப எங்களோட மக்கள் ஏன்னு பிடிக்கணும் அது எனக்கு தெரியாம இருக்கு. ஆனா நாங்கள் ஒரு நாளே சேஞ்ச் பண்ணி தான் நான் அது ஜூத இனமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் காலப்போக்குல எப்படியுமே சேஞ்ச் பண்ணி இந்த டைமோட அது மாற்றம்ன்றது மாறாது. நான் நினைக்கிறேன் இது ஒரு கொஞ்ச காலம் போய் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல நான் ஏன் கடைசி வரைக்கும் இந்த இதுல விட்டு ஓடையிலேண்டா ஒரு தடவை என்னட்ட ஒரு ஆள் கேட்ட ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒரு ஆள், நீங்கள் என்ன இவ்வளவு பிரச்சனைக்கு சிம்பிளா வெளிநாட்டுக்கு வந்து அசூல் அடிச்சு போட்டுக்கலாம், நான் எஸ்எல்எம் அடிச்சுட்டு இருக்கலாம், நானே பொலிட்டிக்கல் எஸ்எல்எம் ஏன் நிக்கிறீங்க, உங்களுக்கு ஷுவரா நீங்கள் எம்பி போஸ்ட் வருமெண்டு. நான் சொன்னேன் எந்த எப்பயோ ஷுவர், நான் மற்ற 2 பேருக்காக தான் சண்டை பிடிக்கிறேன். நானும் அப்படி ஓடிட்டேன். தலைவர் ஏன் ஓடையிலேண்டா, தலைவர் போட்ல போய் இந்தியாவில் இறங்கி 2 காய்ச்சி கொண்டு வந்துருன்னா தலைவர் 30 வருஷம் தானாண்டு வச்சிருந்த ஒரு பிராண்டை வந்து நான் இழந்திருப்பேன். அதாலதான் அந்த மனுஷன் காத்தோட காத்தா கலந்து போனேன் என்றால் இந்த கடைசி வரைக்கும் நீ என்னதான் செய்தனாலும் சுட்டனாலும் பரவாயில்ல நான் மூவ் பண்ண மாட்டேன். சாவச்சேரியில் நான் திருப்பி வந்திருந்தேன், மினிஸ்ட்ரியோட போய் காய்ச்சி போட்டு திருப்பி வந்திருந்தேன். நீ சட்டப்படி வேணுமென்றால் என்ன வெளியாடு, ஆனால் நீ சொன்னதுக்காண்டி நான் வெளியாட போக மாட்டேன்னு சொல்லி இருந்ததால தான் எனக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அன்அக்செப்டபிள் பிஹேவியர் ஆஃப் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாடு தான் என் இன்ட்ரடிக்ஷன் லெட்டர் ஹெடிங் இருக்கு. அன்அக்செப்டபிள் பிஹேவியர் ஆஃப் டாக்டர் ராமநாதன், அதாவது இந்த பிஹேவியரை அக்செப்ட் பண்ணலாண்டா தாங்கள் வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி
நான் ஹாஸ்பிட்டலை விட்டு போகலேண்டு நான் சொன்னால் நீங்கள் இன் ரைட்டிங்கில் நீங்கள் பலார் சபான்னு சொல்கிறது மாகாண சபையில் மாகாண சபை செயலாளர் என்ன வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கடிதம் அடிக்கலாது கெசட் எடுத்துக்கொண்டு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து செக்ரட்டரியோட கடிதம் அடி என்று செக்ரட்டரிக்கு அடிக்கலாமல் லொக் போட்டு வச்சிருந்தேன் நான் ஹியூமன் ரைட்ஸில் நான் ஏற்கனவே நான் தமிழண்டபடியாக இவர் என்ன யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டிஃபெக்ஸ் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஹியூமன் ரைட்ஸில் அவருக்கு ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன் கேஸ் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுக்க விடாம தான் நாங்கள் இந்த தாடி ஐயா வந்து நீங்கள் வேண்டாம் நாங்கள் கேபினெட்டில் கதைக்கிறோம் இல்லையண்டா நான் எப்பயோ எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட் ஆஃப் அப்பீலில் போய் ரிட் எடுத்துக்கொண்டு வந்து சாவிச்சுட்டு திருப்பி இருந்திருப்பேன் எம்எஸ்ஆ எங்களோட தாடி ஐயா வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு 1 மாதம் பொறுங்க டாக்டர் 15 நாள் பொறுங்க டாக்டர் நான் வந்து இங்கே மினிஸ்ட்ரியில காய்ச்சி கொண்டிருக்கிறேன் மினிஸ்டரோட காய்ச்சி நான் மினிஸ்டரோட ஃபோன் நம்பரை எடுத்தாங்கோ என்று சொல்லி ஏமாத்தி கடைசி வரைக்கும் அப்படி ஏமாத்தின வழியாக தான் எனக்கு உண்மையான சொரூபம் தெரிஞ்சது நல்ல வடிவாக காய்ச்ச மனுஷன் நான் எனக்கு கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்யலை அதால தான் இந்த முறை சனமும் தூக்கி எறிஞ்சது வழியால வெயிட் பண்ணுங்க டாக்டர் நாங்கள் மினிஸ்ட்ரியில காய்ச்சிருக்கோம் அங்கே காய்ச்சி கொண்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் செத்து முடிஞ்சாலும் அது சின்ன இல்லை எனக்கு இந்த ரவுராமன் இல்லை அவர் திருப்பி வந்தாரும் ஞாபகப்படுத்துங்கோ நான் வந்து அடிச்சு சொல்லுவான் ஏனண்டு கேட்காது என்று நான் திருப்பி ஏன் அப்படி கேட்கக்கூடாது திருப்பி அடிச்சு சொல்லுவான் நீ ஏனண்டு சொல்லாது என்று நான் அதுக்கு ஏனண்டு அப்படி எனக்கு ஒரு பிடிவாதம் ஏதோ ஒரு விஷயத்த செய்தா முடிப்பேன் நான் திருப்பி போயிருந்தா அல்லது நான் வெளிநாட்டுக்கு ஓடி போய் நின்று கொண்டு அசூல் அடிச்சிருந்தா எத்தனையோ குழந்தை பிள்ளைகள் அதை யூடியூப்ல பார்க்கல அதை ஜோதிச்சிருக்கோம் ஓகே டாக்டர் மாதிரி ஏதாவது கதைக்க கூடாது கதைச்சா பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து ஓடினா இப்ப நான் விட்டுட்டு போனேன் எம்பி போஸ்டர் நான் ரிசைன் பண்ணி போனான் ஒரு நாளும் தோத்த நான் அதான் சொல்றேன் நான் வெண்டுக்கான ஆளுமண்டு எனக்கு இப்ப நீங்கள் ஒரு கொலை விழுந்துச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உடனே பேஷண்ட் வந்து அலர்ட்டா இருக்கு ரைட் டாக்டர் இல்லை டாக்டர் வார டைம் தெரியல உண்மையாவே டாக்டர்ஸ் வந்து கடவுளுக்கு சமமான ஆக்கள் தான் நான் ஒரு டாக்டர்ன்னு சொல்லல அவ செய்யற தொழில் வந்து சில பேர் எங்களுக்கு படிப்பிக்க சொல்லிக்கணும் இது ஜஸ்ட் ப்ரொஃபஷன் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு தான் படிக்கிறார் இது ஜஸ்ட் ப்ரொஃபஷன் ஆனா நான் சில பேரை பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல இரவு பகல் நினைக்கிறேன் அவைக்கு பே பண்றேன்டா 10 லட்சம் பே பண்ணணும் மந்த்லி அவ்வளவு டெடிகேஷனோட ஒர்க் பண்ற கன்சல்டன் மேரையும் நான் பார்த்துருக்கிறேன் இதே காலில் புண்ணண்டா அம்மா இந்த வெளிநாட சொந்தக்காரண்ட விட நீங்கள் நொதனுக்கு வாங்கோ நொதனில் அங்க என்ன மீசி தானேம்மா ஏசி ரூம்கள் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுற டாக்டர்ஸும் இருக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துல நான் அதை யோசிக்கிறேன்னு சொன்னா நான் இப்படி இருந்துட்டு நாளை விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் ஒரு நாளுமே அடுத்தடுத்த தலைமுறை யோசிக்குமான்னு சொன்னால் இப்படி ஒரு வேலையை தொடங்கக்கூடாது நீதி நியாயத்தை தட்டி கேட்டா அர்ச்சுனாக்கு நடந்ததா நடக்குமாண்டு தேங்க்யூன்னா நான் உண்மையாவே அதான் விட்டுட்டு போகாதக்குரிய காரணம் இப்ப கூட நான் இந்த எம்பி போஸ்ட கூட கௌசல்யாட்ட எப்பயோ கொடுத்துருப்பேன் ஆனால் மாநசபை வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது காரணம் அந்த டைம்ல நான் அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணி போட்டு மாநசபைக்கு வரைக்கல நான் அதை கௌசல்யா ரிசர்வ் பண்ணி அன்றைக்கு ஒரு அம்மா ஒரு ஆள் எடுத்து என்னோட கேட்டவா தம்பி நீங்கள் அதை மயூரனை கொடுங்க நீங்கள் என்ன இப்ப நான் சொல்லல அந்த விஷயத்தோட சொல்லிட்டு எனக்கு கௌசல்யா கொடுக்க வேண்டாம் மயூரனுக்கு கொடுங்க எனக்கு மயூரனை கொடுக்க இப்ப கூட மயூரன்ல ஒரு கோபம் இல்லை ஆனா அந்த முதுகுல குத்திட்டானே என்ற ஒரு கவலை ஒன்று மட்டும்தான் இல்லைன்னா நானும் எனக்கு வந்து அந்த சீட்டை அவனுக்கு கொடுத்துட்டு போயிருப்பேன் நான் இல்லவே இல்ல சார் அவையெல்லாம் இனிமேல் நிக்க இல்லாத டாக்டர் வந்து என்னன்னு சொன்னா அவளையால் அதுக்கு பிறகு இந்த தளங்கள்ல கூட வேற தளங்கள்ல வந்து அவ்வளவு தூரத்துக்கு அவமானப்படுத்தினேன் அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கிறாங்க அந்த கதைக்கு இடமிட்டு எங்களை தங்கச்சி இருக்கிற பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கொள்ளும் அப்படியானாக்களை நினைக்கவே கூடாது நினைக்கிறதே பாவம் ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு 10,000 பேர் தேவையில்லை ஒரு 2 பேர் அந்த அண்ணா கேட்டு என்ன உதவி செய்யலாமட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கையானாக்கள் நல்ல ஆக்கள் யாராவது கொஞ்சம் பேரை பிடிச்ச முக்கியமா இளம்படியாங்க யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் யாராவது 10-15 பேரை பிடிச்சு தந்துட்டீங்கன்னா நல்லம் என்னோட எத்தனையோ பேர் விஜயலா மகேஸ்வரனோட 2 ஆக்களோட காய்ச்சி கொண்டிருக்கணும் முதல் வந்து எங்களோட தாடி ஐயாவோட 2 ஆக்கள் காய்ச்சி கொண்டிருக்கணும் எல்லாரும் காய்ச்சி கொண்டிருக்கணும் என்னோட ஆனால் நான் யாருக்குமே இதுவரைக்கும் மூவ்மெண்ட் சொல்லல கட்சிக்கு எடுக்கிறண்டோ இல்லை முக்கியமான பதவிகள் கொடுக்குறண்டோ ஒருத்தருக்குமே சொல்லல உங்களுக்கு யாராவது நல்லபடியல் உங்களோட சொந்தக்காரர் நல்லபடியல் நீட்டா கடைசி வரைக்கும் நிற்பாங்கன்னு நம்பிக்கையா இருந்தா அது எனக்கு ஒருக்கா கட்டாயம் பர்சனலா இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுதான் எனக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி கட்டாயம் டாக்டர் கட்டாயம் டாக்டர் பார்ப்போம் நாங்கள் வேணா எங்களுக்கு இப்ப நான் கூடுதலா யாரையுமே நம்புறே இல்லை என்னதான் நான் நம்புவேன் மல்ரகா அவருக்கா கதைக்க விடுங்க சுரேஷ் வவுனியா வடக்கு பிரதேசம் நெடுங்கனியும் கையை விட்டுருக்க கூடாது அந்த பிரதேசங்களை நாங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணுமே ஓபாமா இவர் டாக்டர் வந்து நடுங்கணி பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் வந்து இவர் ஒரு டாக்டராக தான் இருந்தவர் ஸோ கட்டாயம் அறிமுகப்படுத்தி விடுறோம் அந்த உதவிகளை செய்யலாமா நெடுங்காணியில இருந்து எனக்கு முதல்ல ஒரு தம்பியோரால் எடுத்துக்கொண்டே இருந்தவன் அவனுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன்னா வாங்க உண்டு இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை நெடுங்கணியில நாங்கள் போடுவோம் கட்டாயம்
கட்டாயம் எங்கட வீட்ல இருந்து 10 ஓட்டாவது எங்களுக்கு உங்களுக்கு இருக்கு டாக்டர், பயப்படாதீங்க. அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. நாங்கள் அங்க வந்து இறங்கி நிப்பமா இருந்தால் நிலைமை வேறையா மாத்தலாம். பாப்போம் சரி தானே. ஐயா முயற்சி செய்து நாங்கள் டாக்டர் எதுக்கு இல்லையோ முதலமைச்சர் இதுக்கு நான் அங்க எங்கட என்ன மாகாண சபை தேர்தலுக்கு நான் அங்க வருவேன். டாக்டர் முதலமைச்சர் ஆக்காம நான் விடுறதா இல்லை. நிச்சயம் எங்களோட பிரச்சாரங்கள் அபகமா இருக்கும். அப்பதான் எங்கட வீச்சு மிக வேகமா இருக்கு. ஆமாம் நிச்சயம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அந்த டாக்டர் வந்து. என்ன டாக்டர்? உள்ளூராட்சி சபை தேர்தலில் அது ஆமா டாக்டர், நான் அதில் பற்றியான கூடுதலான இதுகள் இருக்குது டாக்டர். நான் அப்புறம் உங்களோட கதைப்பேன் டாக்டர். நான் ஓகே எங்களால் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த மலர் காய்ச்சி போட்டு மலர் 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 வணக்கம். மலராக்கா மியூட் எடுத்துட்டு கதைங்க மலராக்கா. இல்ல போல. ஓகே தம்பி நீங்க கதைங்க. டாக்டர் என்னன்னு சொன்னா 3 விஷயங்கள் நீங்க ஒரு தெளிவுபடுத்தி விட்டா நல்லம். அது வந்து கேள்வி என்றதை விட எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். முதலாவது வந்து உங்களோட பாராளுமன்றத்துல பேசுற உரிமை சம்பந்தமா, அடுத்தது வந்து உங்களோட பாதுகாப்பு சம்பந்தமா. இது ரெண்டையுமே நீங்க ஒரு தெளிவுபடுத்துங்க. இது சம்பந்தமா எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. அது என்ன முடிவு, அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லினோம், அது சம்பந்தமா என்ன அதை நான் படிவா தெளிவுபடுத்துறேன். எப்படி என்றால் ஆளுங்கட்சிக்கு 60% டைமையும் எதிர்கட்சிக்கு 40% டைமையும் தான் வளமையாவே ஒதுக்குறவ. இந்த முறை 70-30 கேட்டவை ஏனென்றால் ஆளுங்கட்சியில 159 பேர் இருக்கிறபடியா 70-30 கேட்டவை. அந்த டிசிஷன் எடுக்கிற டைம்ல 12 பேர்ல ஒரு ஆள்ல நான் இருந்தேன். நான் 65-35 என்றாலும் ஓகே என்று தான் கதைச்சினான். பட் அதில் கடைசியாக 60-40 தீர்ந்தது. எதிர்கட்சிக்கு 40% ஆளுங்கட்சிக்கும் 60%. எதிர்கட்சியில் இருக்கிற 40% எங்களோட எதிர்கட்சி எம்பி மேர் 159-225 கழிச்சிங்கன்னா மிச்சம் பெறும். அந்த அவ்வளவு பேரும் வந்து சமமாக தான் பங்கிட வேணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாது ஒரு ஆள் கூட டைம் தரலாம் குறைய தரலாம். அது வந்து பாராளுமன்றத்தில் சிறப்புரிமையாக மீறுபடும். அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், எனக்கு ஃபர்ஸ்ட்டாக என்னுடைய ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் டே அலோகேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டே உண்மையாகவே நாங்கள் வந்து 12 கட்சியில் ஒரு கட்சியிட்ட தலைவர். நான் பாராளுமன்றத்தில் நான் தனியால் என்றாலும் 12 கட்சி இருக்கு. 12 கட்சி தான் பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுது. அதில் நான் ஒரு ஆள். அப்போ அதன் அடிப்படையில் கட்சி தலைவரின் அடிப்படையில் முதல் நாள் இந்த ஸ்பீச் தந்திருக்கணும். அந்த ஸ்பீச்சை வந்து சஜித் பிரேமதாசா திட்டமிட்டு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் டே கொடுக்கல. நான் அதை பற்றி பெருசாக கன்சர்ட் எடுக்கவும் இல்லை. செகண்ட் டே நான் இந்த ஸ்பீச் எடுக்க போய்க்கல. செகண்ட் டே கூட ஈவினிங் 1:30 or 3:30 தான் இந்த டைம் போட்டிருந்தது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன பேசிஸில் இந்த டைம் அலோகேட் பண்ணுறீங்கன்னா? அப்போ அவ எனக்கு சொன்னவ இது வந்து சஜித் பிரேமதாசான் டிசைட் பண்ணுறாரு. அப்போ நான் சொன்னேன், அவரும் ஒரு எம்பி தான். அவர் ஒப்போசிட் லீடராக இருந்தாலும் அவரும் ஒரு எம்பி தான், நானும் ஒரு எம்பி தான். அவருக்கும் ஒரு கட்சி தலைவர், நானும் ஒரு கட்சி தலைவர். அவர் எனக்கு சொல்லிடாது இப்போ நான் கதைக்கோணுமெண்டு. எனக்கு கதைக்கிற டைமை நான் தான் சொல்லணும். நீங்கள் எனக்கு மார்னிங் 9:30-10 போடுங்கன்னு சொல்லி. அப்போ அவ சொல்லிச்சினும் இல்லை, நீங்கள் அங்கே சஜித்தின் கட்சியில் வந்து டிசைட் பண்ணுற 3 பேர் வைக்கணும், அதில் போய் கதைங்க அங்கே வேலையிற ஸ்டாஃப். அப்போ நான் சொன்னேன், ஜவானி நீ பார்லிமெண்ட் ஸ்டாஃப், நீ எனக்கு சொல்லல, அது இன்னொரு கட்சியில் இருக்கிறவன்ட்ட போய் கேட்டு டைம் வேண்டு எனக்கு நீ ஒதுத்து நான் வந்துட்டு போனாமண்டு சஜித்திட்ட சொல்லண்டு போட்டு. நான் அவரை மதிக்கிறதே இல்லை. அவர் வேற பிரச்சனை கிண்ணியா அவ்வளோ உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவர் என்ன பேணுமெண்டு இது செய்தபடியா நான் அவரை கணக்கெடுக்கிறேன். அவர் தமிழ்ன்னு சொல்லியும் ஒரு முஸ்லீம் மேடையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் நீங்க விட்டுட்டு போங்க, நீங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு ரெடியா இருங்க அங்கே வாரன்னு சொன்னா அப்படியே அவரை கையை கழுவி விட்டுனான். அதோடு தான் அவருக்கு ஜாழ்ப்பாணத்து இதுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அங்கே போய் கதை கேட்கல. அங்கே உங்களுக்கு தெரியும் டயானா கமகேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பொம்பளை பெண் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அடிச்ச, அவருக்கு பேர் சுஜித் அவர் தான் அங்கே இருந்தவர். அப்போ நான் அதில் போய் அங்கே இருக்க ஸ்டாஃப், அதாவது அந்த பாராளுமன்றத்தில் செக்ரட்டரி, அதாவது ஒப்போசிட் லீடர் ஆஃபீஸ் செக்ரட்டரி கேட்டான், என்ன பேசிஸ் இல்லை நீங்கள் இல்லைன்ற. இப்போ இவர் இல்லைன்னு சொன்னார். எனக்கு சிங்களம் தெரிஞ்சபடியால் தமுசி என்று சொல்றது வந்து சிங்களத்தில் இதுக்கெல்லாம் நாங்கள் பயிர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமுசி என்ற அதை விட கேவலமான வார்த்தை. தமிழ்நாசு என்று சொல்றது அது மரியாதையானது. தமுசி என்றது வந்து ஒரு கேவலமான வார்த்தை.
அப்பதான் நான் சொன்னேன் உம்பன்னு சொல்றது இன்னும் அதை விட குறைந்தது உம்ப மடக்கியாண்ட உடனே உங்கள்கிட்ட கதா கண்டத்தாவன கடவானேன் உன்னோட நான் கதைக்கவும் பெறவில்லை நான் உன்னோட கேட்கவில்லை வாய மூடிட்டு அப்ப அவர் என்ன நீ கதைக்கிறேன் நீ நேற்று பாராளுமன்றம் வந்துட்டேன் அவர் எழும்பவர் நானும் கதையை விட்டு எழுப்பினேன் எழுப்பின அப்புறம் அவர் வந்து கொளர பிடிச்சவர் நான் அடிச்சிருப்பேன் ஆனால் அடிச்சால் என்ன அந்த தச்சம் பொழுது அவருக்கு ஒரு 65-70 வயசு தச்சமே பொழுது பிறகு அடிபடி செத்து போயிட்டேன்னா நான் வாழ்க்கையில ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்ப நான் கையை உதறிப்படுத்தினேன் நான் உனக்கு அடிச்சேன்னு சொன்னா நீ விழுந்துருவை விழுந்தீங்கன்னா நான் தான் உனக்கு CPR கொடுப்போம் நான் அடிக்கிறேன் சொல்லிவிட்டு வழியால வந்துட்டேன் அதை அப்ப நான் அடுத்து அந்த ஈவினிங்கே பாராளுமன்றத்துல சிறப்பு உரிமை மீறல் என்று சொல்லி அதுல செக்ஷன் 92 ABC-ல 27A பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளை சட்டம் അതിന്റെ எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை அது 22A நினைக்கிறேன் அல்லது 92(2)A நினைக்கிறேன் ABC நினைக்கிறேன் அதுல அதை கோட் பண்ணி நான் முதல் இருந்த அசோக ரன்வல என்ற பாராளுமன்ற இவருக்கு சொல்லிக்க அவர் ஒரு ஸ்பெஷல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணினவர் ஏன் அர்ஜுனாக்கு அடிச்சேன்னு சொல்லி இன்கொயரி பண்ண சொல்லி அதுக்கு பிறகு அவர் அசோக ரன்வலுக்கு வந்து டிகிரி இல்லைன்னு சொல்லி அவரை வெளியால விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு ஜகத் நினைக்கிறேன் டாக்டர் ஜகத் அவர் சீனியர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் அவரை போட்டிருந்தது அவர் வந்தா பிறகு இவ ஆப்போசிட் எதிர்கட்சியில இருந்து அவருக்கு கடிதம் கொடுத்திருந்தவ தாங்கள் எதிர்கட்சியில ஒதுக்கின நேரத்துல எனக்கு ஒதுக்கலான்னு சொல்லி கொடுத்திருந்த அப்புறம் டிசம்பர் 18 நான் திருப்பி கடிதம் கொடுத்திருந்தேன் இது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் பாராளுமன்றம் தான் சட்டத்தை இயற்ற இடம் இங்க நீங்கள் ஒரு தமிழ் எம்பிக்கு கதைக்கிறான்னு சொல்லி டைமை ட்ரிப்ரை பண்ணீங்கன்னு சொன்னா நீங்கள் வடக்கு கிழக்குல நல்லாட்சி சுயாட்சி நீங்கள் வடக்கு கிழக்கு ஒரு இணைப்பு இதெல்லாம் பேக்கதை என்ற ஒரு நாள் நான் பாராளுமன்றத்தில் சிங்களத்தில் பேசினா நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது ஒரு 1 மினிட் எடுக்கலாம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கட்சி தலைவர் அடிப்படையில் பட்டது அந்த 27(2)A ஒரு 1 மினிட் எடுக்கலாம் அந்த 1 மினிட்ல எழுப்பி பேசிக்கல அங்காளி இருக்கிற எம்பி மேரம் எங்கண்ட அதாவது எதிர்கட்சியில சஜித்தோடு இருக்கிற எம்பிமாரோட பிரச்சனை பட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் நீங்க சுடுறாண்டா சுடு நீங்கள் என்னென்ன கொலை செஞ்சீங்கன்றது எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல 2 நாள் கழிச்சு நான் வீடியோட சிங்களத்தில் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஃபேஸ்புக்கில் அதை அப்லோட் பண்றேன் ஒரு 2 மினிட்ஸ்ல அதுக்கு பிறகு அந்த இன்கொயரி அப்படியே தள்ளி போய் 11ஆம் தேதி இன்கொயரி ஒன்று நடந்தது அவைக்கு அடித்தபடியால் அவருக்கு இன்கொயரி நடந்தது அதுக்கு பிறகு இந்த சிறப்புரிமை இந்த ஸ்டேட்மெண்ட் 21ஆம் தேதி இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அவை ஒரு நெகோசியேஷனுக்கு வாரத்துக்கு தான் கேட்கணும் எதிர்கட்சி தலைவர் வந்து தாங்கள் திருப்பியும் என்ன ஏற்றுக்கொள்ற மாதிரியும் தங்கள்கிட்ட டைமை கேளுங்கன்ற நிலைமைக்கு தான் அவர் இருக்கணும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நான் எதிர்கட்சியில இல்லை அவர் எதிர்கட்சி தலைவராக அவர் இருப்பாரா இருந்தால் நான் எதிர்கட்சியில இல்லை நான் நடுநிலைமையானால் எந்த டைமை வந்து நீ ப்ரொபோஷனேட்ல சுரேதன் ஆமாம் அவன் அந்த பைசார் வந்து அந்த டாக்டரோட இதுல நிக்கிறீங்க நேர்ல வச்சுதான் கதைக்கிறீங்களா டாக்டர் வந்துட்டு ரொம்ப இல்ல அவர் டாக்டர்கிட்ட கேட்கணும் அவர் மன்னிவேந்தன் தளத்துல போய் டாக்டரை பத்தி இப்ப கேவலமா கதைக்கிறாராம் டாக்டர் அந்த பைசர் அந்த டாக்டரை போட்டி டாக்டர் இல்ல நான் ஒரு விஷயத்த நான் திரும்ப தெளிவா சொல்றேன் நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை கண்டு போட்டு இல்ல ஆள் பிரச்சனைன்னு சொல்லிக்க ஒருத்தர் மேட்டுக்கொள்ளல ஆனால் அது காலம் போதான் ஒருத்தர் காலம் வந்தது ஒரு சில பேர் என்ன செய்ய வேண்டாம் நான் பேர்கள் சொல்லல நான் எப்படி ஃபேமஸா வந்தனோ அதே மாதிரி தானும் ஃபேமஸா வரலாம்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணினோம் நாங்கள் அது சம்பந்தமா கதைக்காம இருப்போம் சம்பந்தப்பட்ட ஆக்களை எடுக்காமையும் இருப்போம் இந்த காலத்துல அது எனக்கு நீங்க டாக்டர் என்னன்னா ஒரு காலமா முடிய நான் தங்கச்சி கௌசல்யாக்கு எழுதிட்டேன் சரியோ இப்படி ஒன்று செய்ய இதை வேண்ட பிளான் என்னன்னு சொன்னான் இதுகளெல்லாம் கதைச்சு அசூலடிச்சு அதுக்கான கேஸ்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கான வேலை திட்டங்கள்ல தான் இவங்க இப்படியான ஒரு வேலையில ஒன்று இறங்கினவே இல்லைன்னு சொன்னா வேற என்ன ஒன்று கிடக்க அதை நான் கதைக்க விரும்பல சோ ஏற்கனவே வேலையெல்லாம் பாருங்க எப்படியான ஆக்கள்ன்றா பாருங்க இப்ப அங்கால போய் இதுல வந்தவே நான் இதை நாங்க விடுவோம் அவரை பெரிய ஆளாக தேவையில்லை நாங்க எங்கட கதையை சொல்லுங்க டாக்டர் இதுக்கு சரி டாக்டர் நீங்க சொல்லுங்க சில பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்டா அவைய டிஸ்கஸ் பண்ணி அவையே பெரியாக்கள் ஆக்க தேவையில்லை இந்த தளத்துல நீங்க இனிமே ஏத்தாம விட்டீங்கன்னா காணும் அவ்வளவு நான் ஏத்த மாட்டோம் ஏத்தவே இல்லையேண்டாக்கி ஆள் வந்துட்டா அதான் கோவத்துல போய் அங்க நடக்கு நாங்க விளங்கினா நாங்க செய்ய மாட்டோம் ஆனா சில பேர் ஏன் நான் இந்த கதையை சொன்னான்னு சொன்னா மற்ற ஆக்களுக்கு புரியணும் இப்ப டாக்டர் என்னதுக்காண்டி இதை செய்யலைன்றதுக்கான வேண்டிய நோக்கம் அங்க வந்து கூடாம கதைக்கிறதே இல்லை அதுக்காண்டி தான் நான் இந்த வார்த்தையை இதுல சொன்னேன் இப்படி அவையல் முட்டாளாக்குறதுக்கு நாங்க மொக்கனுகள் இல்லை
அன்றைக்கே முடிவெடுத்துட்டேன் வேற ஏத்தக்கூடாது. ஏன் வேற நீங்க ஏத்துற இல்லையான்னு சொல்லி நான் காலமே எல்லாம் போட்டாச்சு வேற பற்றி. இல்ல கௌசல்யா இப்ப ஒரு கிழமைக்கு முன்னே எனக்கு பேசிக்கொண்டே இருந்தது. தேவையில்லாத வாக்கள் எடுக்காதங்கோ, எனக்கு பர்பஸ் நல்லதா படையில என்று. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உள்ள எடுத்து தானே சொல்றேன். தலைவர் பாக்ஸ் அடிக்கிறவங்களுக்கு தெரியும் தானே. ஆமா ஆமா, ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு விட்டு கிளம்பி இல்லாத மாதிரி அது அப்படி இருக்கட்டும். அதை அந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. சரி ஓகே டாக்டர், நீங்க கதைங்க டாக்டர். ஓகே கனியா என்ன டாக்டர் பாதுகாப்பு இப்ப கடைசி என்ன கட்டத்துல இருக்கு டாக்டர், அதான் சொல்லுங்க டாக்டர். சரி, அது இது ஓகே. லைவ்ல எல்லாரும் இருந்தாலும் நான் சொல்றேன், பரவாயில்ல. துவக்குக்கு அப்ளை பண்ணி இருக்கிறேன். பெரும்பாலும் அடுத்தடுத்த கிழமை அதுக்குரிய ஆன்சர் தெரியுமெண்டா. கிட்டத்தட்ட இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்ல 225 பேர்ல நான் நினைக்கிறேன் ஒரு 79-80 பேர் தான் துவக்குக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். துவக்கு லைசன்ஸ் வந்துடும். அது நான் எப்படியுமே என்னோட தான் வச்சிருப்பேன். முதலாவது பிரச்சனை ஏனென்றால் எந்த நேரமே போலீஸார்னா என்னோட காரில் கூட போலீஸ் 2 பேர் எடுக்கலாம், அல்லது எம்எஸ்டியில் 4 பேர் எடுக்கலாம். அவங்க மெம்பர் சர்வீஸ் டிவிஷன் சொல்லியிருக்கு, அதில் 4 பேர் எடுக்கலாம். அது எனக்கு சரியான கஷ்டமெண்டா. வேண்ட சாப்பாடுகள் அதுக்கெல்லாம் வெனிக்கிற இடம் நெடு அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கல. அது நான் யாழ்ப்பாணமும் கொழும்பு மாறி மாறி ஓடிக்கொண்டிருப்பேன். அவைய காரில் கொண்டு போகிறேன்னால் நான் எனக்கு முக்கியமான காரில் ஏற்ற மேலாவது கொண்டு போக மேலாது. பட் இப்போ எங்கள்ட தமிழாக்கள் யாரையாவது அதில் ஜாயின் பண்ணி போட்டு எடுக்கலாம்னா நான் இப்போ ரவுனாவை எடுத்திருப்பேன். ரவுனாட கேட்டுனா நீ வாரி என்ன பாருண்டு. அப்போ ரவுனா வேற நிலைமையிலையும் இல்லை, மற்ற எனக்கு நம்பி ஒருத்தரை எடுக்கிறதுக்கும் இல்லை. அதில் நான் எடுக்கல. பட் நான் கன், அது கினியாவி என்று சொல்கிற சிங்களத்தில் கன் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். அது வரும். அது பெரும்பாலும் ஒரு 1 or 2 weeks அது வரும். அது தவிர இந்த மன்னார்ல சுற்றுக்கணும், அது வேற பிரச்சனை. பட் இங்க அவ்வளவுக்கு இல்லை. பட் அது கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு சீரியஸ் கன்சர்ன் தான். ஏன்னா நான் நான் என்பிபிக்கும் தலையிடி அவ என்ன தலையிடியா பார்க்கல. பட் என்பிபிக்கும் தலையிடி, இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் தலையிடி, இனி வர போறாக்களுக்கு நான் ஒரு தலையிடி. இந்த டிசிசி மீட்டிங்ல போனா எல்லாருக்கும் தலையிடி. ஹாஸ்பிட்டல் இருக்கிற டிரெக்டர்ஸ் மாதிரி தலையிடி. அங்க டிரெக்டர்ஸ் மீட்டிங்ல அங்க போய் எல்லாரும் அழுதுச்சினமாமன்ற ஒரு கதை ஒன்று வந்தது. எல்லா டிரெக்டர்ஸும் சொல்லி நம்ம டாக்டர் இப்படி செய்யறாரு. அப்ப நான் சொன்னேன், நான் என்ன பிள்ளை விட்டுனா சனம் எனக்கு அனுப்புற வீடியோ தானே நான் போட்டிருக்கேன். மற்றபடி நான் போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் பூந்து பிள்ளைகளை கூட செய்யுங்கோ, அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கோ, நான் போட போறேன்னு சொல்லல. சனம் எனக்கு அனுப்பியிருக்கிற வீடியோக்களை தான் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், மட்டக்களை ஒரு மருத்துவ கொலை சிலர்கள் என்னன்னா நாங்கள் கொஞ்சம் மொடர்னா திங்க் பண்ணணும். இப்போ நீங்கள் யூகேல இருந்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. என்ஹெச்எஸ்ல வந்து சிம்பிளா ஒரு டெத் ஒன்று நடந்தா அப்புறம் சும்மா ஆராய்ட்டா டெத் போட்டு போயிடாது. பேஷண்ட்ஸை கூப்பிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட்மார்ட்டமோ இன்குவெஸ்டோ எல்லாம் மூட பண்ணி தான் செய்யணும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டம் என்ன இல்லை. நான் நினைக்கிறேன் இவ்வளவு காலத்துல அது ஓகேயா வருமானு நினைக்கிறேன். நான் அந்த விஷயங்களை தவிர்த்து பாதுகாப்புல பெருசா பிரச்சனையோடும் இல்லை. அப்படி வந்தால் பாப்போம். டாக்டர் நீங்கள் இதை சொன்ன விஷயத்துலதான் இந்த நேரம் ஒதுக்கீட்டுக்கு வந்து அங்க ஆணைக்குழு ஒன்று பாராளுமன்றத்தில் ஆணைக்குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு சொன்னது. அது முடிவு இது வரவில்லையா? அது வந்து அவைண்ட பக்கம் ஆளுங்கட்சியில இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கேன். இப்போ December 18 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தவ. அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியோட கதை கேட்கல. அவ ரிக்வெஸ்ட் பண்ணினா என்றால் ஆளுங்கட்சியில எதிர்கட்சியோட திருப்பியும் எதிர்கட்சியில வந்து என்ன சேருங்கன்னு சொல்லி கேட்டவ. அதுக்குத்தான் நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். எதிர்கட்சியிட்ட போய் நேரம் கெஞ்சிற அளவுக்கு நான் எனக்கு அவ்வளவுக்கு ஒன்றும் கேவலமான ஆள் இல்லை. அது தேவையும் இல்லை. எந்த ப்ரொஃபஷனான டைமை நான் கதைக்கிறனோ இல்லையோ கவர்மெண்டா பார்லிமெண்டம் எம்டியா இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு விடுங்க. உடனே எனக்கு கதைக்கிறதுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவா டைம் தேவைப்படும். நான் கதைக்கிற ஸ்பீட்னா பயங்கர ஸ்பீடாக இருந்தால் தார 5 நிமிஷம் 4 நிமிஷத்துல எல்லாத்தையுமே நெஞ்சில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும். வெளியே கொண்டு போய் எத்தனை பேப்பரை பார்க்கறேன்டே தெரியாது. அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு 22, 23ஆம் தேதி தெரியும் டைம் எப்படி அலோகேட் பண்ண முடியும். மற்றது டாக்டர் இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட் டாக்டர், இந்த வெற பிரதேச சபை தேர்தல் மாநகர சபை தேர்தல் நீங்கள் ஆல்ரெடி இதுல யூடியூப்ல சொல்லி இருக்கிறீங்க 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி. என்னன்னு சொன்னா நிறைய இப்ப வந்து டிசிசில வேலை செய்யற யூனிவர்சிட்டியில இருக்கிற 50 வயதுக்கும் கூடினவர்கள் உங்கள் மீது மிக ஆவலாக இருக்கிறார்கள். உங்களது நீங்கள் அவர்களை கட்சிக்கு எடுக்கவோ அல்லது அதுக்கு அவர்களுடைய தொகுதிகளில் எடுக்கவோ அல்லது ஆலோசனைக்கு தென்னம் எடுத்தீங்கன்னா நன்றாக இருக்கும் என்று நான் என்னுடைய யோசிக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய தொடர்பு கொண்டிருக்கிறேன். அந்தந்த தொகுதியில இருக்கிற ஆலோசனைகளுக்கு எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா என்னென்றால் இந்த பிரதேச சபையில அதுல கொஞ்சம் ஒரு என்ன சொல்ற ஒரு ஆக்டிவா இருக்கிறார்கள் தானே கட்டாயம் வேணும். அதுக்காண்டி தான் நான் ஒரு 50 பேசன்னு சொன்னேன். மினிமம் ஒரு 50 or 55 years. உங்களுக்கு தெரியும் எங்க ஐயா ஒரு ஆள் இருக்கிற CVK சிவஞானம்.
அப்படியா நாட்கள்ல கொண்டு வந்து நாங்கள் இது அல்ல உள்ளூராட்சி சபை தேர்தலையோ மாகாண சபையில எடுத்தேக்கல அது வந்து மாகாண சபை முதலமைச்சருக்கு எதிராகவே நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வந்த மாதிரி கடைசியா நாளைக்கு எனக்கு எதிராகவே நம்பிக்கை ஞாபகம் மறதி தானே என்ன. அதால நான் கொஞ்சம் ஒரு இளம்படியில கொண்டு வரதுக்குரிய காரணம் எத்தனையோ பேர் படிச்சு போட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி பாஸ் அவுட். நன்றி டாக்டர். ஆனால் அதுக்குரிய வேலைகளை திறமா ஆரம்பித்து செய்யுங்க. என்னன்னு சொன்னா மற்ற கட்சிகள் அங்கத்தவர்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நிறைய அங்கத்தவர்கள் இதுக்கு வேணுமென்றபடியால அதுக்குரிய நீங்கள் செய்யுங்கள், எங்கள்கிட்ட உதவியும் வேணுமென்றா இந்த தளத்துக்கூடாக நாங்கள் செய்ய முடியும், தொடர்புகளை ஏற்படுத்தி தரலாம். ஏன்னா அந்த எலெக்ஷன் உரிய மற்ற கட்சிகள் அதுக்குரிய வேலைகளை செய்யணும் போல இருக்கு. நீங்கள் செய்ய வேணுமென்றது எங்களுடைய உதவிகள் உங்களுக்கு எந்த இலவும் இருக்கும் டாக்டர். சந்திரன் சந்திரன் கதைங்க, ராஜ் கதைங்க, ராஜி கதைங்கம்மா, சந்திரனா கதைங்க. ராஜி கதைக்கிறீங்களா? சுரேஷண்ணா வணக்கம் டாக்டர். வாங்கம்மா கதைங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் கேக்குது கதைங்க. வணக்கம் சொல்லுங்க கேக்குது. டாக்டர் எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் அக்கா இல்ல, நான் உங்களுக்கு தங்கச்சி. கதைங்க கூட விட்டு விட்டு சரி அவங்க மீட் பண்ணி ஓகே. நீங்க சந்திரனா நீங்க கதைங்க. சந்திரனா வணக்கம் சந்திரன் கதைங்க. திலீப் கதைங்க. திலீப் நிக்கிறேன். ஓகே சந்திரன் திலீப் என்ன சவுண்டா காண இல்லையா? வணக்கம் திலீப். இல்லையா நாங்கள் திலீப் வணக்கம். இந்த அவற்றை மைக் மியூட் ஆயிருக்கு. திலீப்பண்ணா மீட் எடுத்துட்டு கதைங்க. திலீப்பண்ணா அது கேக்குதா? வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன விதமான உதவி என்றாலும் நான் செய்ய எப்பவும் தயாராக இருக்கிறேன். நீங்க யோசிக்க வேணாம். அடுத்தது உங்களுக்கு அந்த வீடு உங்களுக்கு எப்பவும் தயாராக இருக்கிறது. நீங்க என்ன விஷயத்துக்கு வேணாலும் அந்த வீடை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்பவும் அந்த கீயை நான் தர்றதுக்கும் தயாராக இருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டர் நான் இப்ப ஓகே அடுத்தது நான் இப்ப சண்டை போடுறத நான் நிறைய குறைச்சிட்டேன் டாக்டர், யோசிக்காதீங்க. ஓகே ஓகே நன்றி டாக்டர். திலீப் அந்த கேர்ள் வேற இல்லையா? ஒரு நியூஸ் வாதிக்கிறவா வந்தவங்க டாக்டர் இருக்கிறபடியா நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல வந்து அவ கதைக்கிறேன்னா கதைக்கட்டும், பிரச்சனை இல்லை. வர சொல்லவா? வர சொல்லுங்க. மற்ற டாக்டருக்கு வந்து நாங்க லீவு கொடுக்கணும். சரி, இப்ப டாக்டர் கணக்கா வந்து காய்ச்சி கொண்டு நிக்கிறார். அவர்கிட்ட வேலை பழுவுகள் அதெல்லாம் பார்க்கணும். எங்கட இதழுக்காண்டி வந்து நிக்கிறார். நிறைய கதைச்சு முடிச்சு போட்டு விடுங்க. அங்க நேரம் வந்து இப்ப எத்தனை மணி? 6:11 11 மணியாவது. காய்ச்சி போட்டு முடிங்க. நீங்க முடிங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் போன இடம் உங்களோட கதைச்சிருக்கிறேன். எப்படி அதான் உங்களுடைய எல்லா அலுவலருக்கும் வாழ்த்துக்கள். அதான் என்ன உதவியல் என்ன உதவி என்றாலும் நீங்க சுரேசன் என்ற தளத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் இருந்து பயணித்துக் கொள்றோம். மற்ற அந்த சுண்ணாதிர் பிரச்சனையா டிக்டாக் வீடியோ போட்டிருந்த நீங்கள், அது என்னுடைய எடிட்டிங் தான். சுண்ணாத்து பிரச்சனை ஓகே ஓகே வேற என்ன சரியக்கா, ஓகே தேங்க்யூ. பிரச்சனை இல்லை தான் எல்லாம் கதைக்கிற கதை பிரச்சனை இல்லை. வணக்கம் வணக்கம் டாக்டரோட கதைக்கணுமோ? வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் சுவிஸ்லேருந்து கதைக்கிறேன், விக்ரம்.
புதுவருட வாழ்த்துக்களும் புதுவருட வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும். உங்கள் சேவை முன்னேறி கொண்டு போகணும். நல்லபடியாக நாங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். நல்ல அந்தந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுகளில் நல்ல மாதிரி நாங்கள் மாற்றம் அடைய வேணும். இந்த வருஷம் என்னை பொறுத்தவரையில் 2025 எழுதுகிறோம், அதில் ஒரு மாற்றம். என்ற வயதை மாற்றம் அடைகிறோம். எனக்கு வயது இத்தனை வயதுண்டு மாற்றம் அடைகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு தக்க மாதிரி மாற்றங்களை நாங்கள் உண்டாக்க வேணும். நாங்கள் தானா என்று சொல்றது தாய், தானா என்று சொல்றது தந்தை, மற்றது தமிழ் இனம் விளங்குதோ. அந்த இனத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மாறுபட மாட்டோம். அந்த இனத்தை பற்றி நாங்கள் எங்களிடத்திலிருந்து நாங்கள் கீழே போகிற அளவுக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்களோட தமிழினம் அழியக்கூடாது விளங்கு. அதுக்காகத்தான் தமிழினம் இன்றைக்கு யூடியூப் மூலமாக நாங்கள் தமிழினத்துக்கு அழியக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் விளங்குதோ. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த இனம் அது உங்களால தான் வருமென்று நாங்கள் இங்கே அடுத்த தலைவர் நீங்கள் தான். உங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொல்லுங்கோ. அந்த அளவுக்கு நாங்கள் அம்மா தாய் என்று சொல்றது தமிழ், தந்தை என்று சொல்றது தமிழ், எல்லாம் தமிழுக்குள்ளதான் வருகிறது. நாங்கள் அம்மாட்ட பால் குடித்தது நாங்கள் மறக்கக்கூடாது. அது தமிழ் பேசித்தான் வந்திருக்கிறோம். அம்மாவுக்கு பிறகுதான் எங்களோட கடவுளை எல்லாம் காட்டினவா அம்மா. அதுகளை நாங்கள் மறக்கக்கூடாது. அடுத்த சமுதாயத்துக்கு நீங்கள் எங்களை ஒரு தலைவனாக நாங்கள் மதித்து நடக்கிறோம். அதன்படி எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த இதை மட்டும் செய்யுங்க ராசா. 75 வயது. எங்கட தமிழ் இனம் அழியக்கூடாது. என்னென்ன குறை சொல்லிக்கொண்டு பிழைக்கு சரி இருக்கு, சரிக்கு பிழை இருக்குது. அது எப்படியும் எங்கட எட்டப்பன் கூட்டமோ யாரோ அழிக்க இயலாது. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆக வேணும். டாக்டர், நீங்கள் உங்களை தலைவனாக நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தமிழ் இனம் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு தக்க மாதிரி செய்யுங்கோ. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. அருள்மொழியை கதைக்க விடுங்க. மெல்றக்காவை காயக்க வைக்கணும். அவ தன்னை மகன் என்று கொண்டே நிக்கிறவா நடுக டாக்டர். தன்னை மகன் என்று கொண்டே நடுக அல்றவா கதைக்க மல்றக்கா. வணக்கம் தம்பி அர்ச்சனா. வணக்கம் அக்கா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க சுகமா இருக்கிறோம். உங்களை இன்று மட்டும் உங்க சுகமா இருக்கணும். நன்றி அக்கா. நன்றி. வச்சு காய்க்கா போல வெரி இமோஷனலா இல்ல. அது அவ கதைச்ச எமோஷன் வந்து அவ நெடுக எனக்கு சொல்றவா தன் மகனுக்கும் அர்ஜுனாவோ இன்னொன்றுதான் பேரண்டு, 2வது மகன் அந்த வயசானவருக்கு மட்டும் சொல்லி எனக்கு ஒரு கூட சொல்லி அழுது இருக்கிறா. அவ என்ன பாசம். அவ கதைக்கிற வந்து உண்மையான ஒரு அன்பு வச்சிருக்கிறா டாக்டர்ல. மிக ஆழமான அன்பு. அவ லண்டன்ல இருக்கிறவா. ஸோ ஓகே மல்றக்கா. அது அழாம கதைங்கோ. என் டாக்டருக்கு நாங்க இடம் கொடுக்கணும். நியூஸ் வாசிக்கிறவா இப்ப கதைக்க போறவா அந்த பிள்ளைய உண்டு. கதைங்க தங்கச்சி. மாமா பற்றி ஏதாவது ஒன்று வாசிச்சு காட்டி விடுங்க. மாமாக்கு முன்னாடி 2 minutes ரெடி பண்ணி கொண்டு உண்டு. இவ அட்வான்ஸ் லெவல் தான் படிக்கிறா டாக்டர். ரைட். ஓகே. நல்ல நியூஸ் வாசிப்பா ஒரு கேட்டு பாருங்க ஒரு வசரத்தை. ஓகே. ஒரு 2 minutes கணக்கையில 2 minutes. ஓகே 2-3 minutes. டாக்டர் நியூஸோ இல்ல ஏதாவது எதனால குரலை கேட்கணும் கூட. பழைய டாக்டர் நியூஸ் என்னாலும் பரவாயில்லை. இன்று 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் திகதி. நீங்கள் இணைந்திருப்பது சுரேஷ் டிக்டாக் தளத்தில் இரவு 11 மணி செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் செல்வரூபன் அருள்மொழி. உள்நாட்டு செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்குரிய தலைப்புச் செய்திகள். 3 பாராளுமன்ற ஊழியர்கள் பணி நீக்கம். சிங்கள ஊடகங்களில் ராமநாதன் அர்ச்சனா. தொடர்பான விரிவான செய்திகள். சிங்கள ஊடகங்களில் ராமநாதன் அர்ச்சனா. பாராளுமன்றத்தில் அதிகம் பேசப்படும் நபர் யாழ்ப்பாணத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள்.
இவர் முதலாக பாராளுமன்றம் சென்று எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற கதிரையில் அமர்ந்து கொண்டு வாய்த்தார்க்கம் மற்றும் கைத்தாக்கம் ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது என்பது அதிகம் பேசப்பட்டுள்ள பொருள். இவர் சொல்லிக்கொண்ட விடயம் சம்பந்தப்பட்ட உறுப்பினருக்கு தனது அப்பாவின் வயது என்பதால் தான் திருப்பி அடிக்கவில்லை சிக்னல் இல்லையா கவரேஜ் கேட்டுப்பேன் டாக்டர் கூட. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே தேங்க்ஸ் கவரேஜ் சொல்லுங்க டாக்டர். நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். எங்கட டிக்டாக்ல இருந்து வேலை வாய்ப்பும் சம்பளமும் வழங்குறோம். டாக்டர் நியூஸ் மாதிரி செய்யறேன்னா செய்யலாம் டாக்டர். நல்ல விஷயம். இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம். இங்க இருக்கிறோம் உள்ளத்தீவு டாக்டர். எங்க பெரிய ஒரு இதுல ஒண்ணு படிக்கிறான்னா படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்க வேணும். படிக்கிறான். கேம்பஸுக்கு போகணும். அது கட்டாயம் என்னடால் இது வந்து நிரந்தரம் இல்லை தானே. அதுக்கு பிறகு படிச்சு கொண்டு ஒரு இந்த வேலையும் செய்யலாம். குடும்பல போயிருந்தோண்டு அவங்க இப்ப சின்ன வேலை வாய்ப்பை நாங்கள் இதுக்குள்ள வழங்கி இருக்கிறோம். கொஞ்ச நாளை வாசிக்கட்டும். டாக்டர் கௌசல்யாவை ஒரு 2 நிமிஷம் கதைக்க கூட செய்யுங்களோ. நீங்க டாக்டரோட கௌசல்யா நீங்க டாக்டரோட காய்ங்க. நீங்க காய்க்க வேண்டிய விஷயத்தை காய்ச்சி போட்டு நான் கதைக்கிறேன். நான் இல்ல அத சில இதெல்லாம் உள்ளுக்குள்ள நம்புறப்ப இந்த காய்ச்சி கொள்றேன். இப்ப உங்களுக்காக தான் நான் விட்டுட்டு எல்லாரும் டாக்டர் வந்து பாவம் இல்ல நித்ரா அவர் கன நேரம் டாக்டர் காய்ச்சிட்டாரு. 1.5 மணித்தியாலம் 1.25 மணித்தியாலம் ஒரு மனுஷன் தனியன்னு காய்க்கிறான்னு சொன்னா இல்ல அதை எவ்வளவு வேலை பழக்கல் அதுகள்ல வந்து எங்களுக்காண்டி அவர் வந்தவர். என்னோட 5-10 நிமிஷத்தோட நீங்க ஆக்கள் தான் கேள்வியில இருக்கிறா கேட்டுட்டு விடுங்க டாக்டர். ஓம் டாக்டர் இல்ல கீழே டாக்டர் லைன்ல நிக்கணும். கனவேர் ரெக்யூஸ் கொடுத்திருக்கிறோம். நான் ஆக்களை தெரியாம ஏத்த விரும்பாதால கனவேர் கீழே நிக்கிறோம். அதான் பிரச்சனை. நான் கொடுக்க இல்லை ஒன்னும் செய்யல. அது அறிமுகம் இல்லாத ஆக்களை நான் திருப்பி இதுக்குள்ள கொண்டு வந்து சும்மா இதண்டி செய்யல. நீங்க படுக்கிற நேரம் உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ண சொல்லி போட்டு தாங்கள் யாரு என்ன டீடைல் மெசேஜ் பண்ண போட்டு அடுத்த நாள் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சு திருப்பி ஏத்துங்க மேல. நீங்க டாக்டர் அடுத்த இப்ப வர போறீங்கன்னா வணக்கம் சுரேஷ். வருவேன். நான் எப்ப சொல்லலான்னா ஒரு கிழமையில கட்டாயம் 3 நாள் வருவேன். சரி சார் டாக்டர் அவ்வளவு காணும். நாங்கள் சிறப்பாக கொண்டு போவோம். அல்லது 4 நாள் குறைஞ்சது 3 நாள் அல்லது 4 நாள் வருவேன். ஒரு 1 hour நிக்கிறேன். சந்தோஷம். சரி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி. மிக உங்களோட அளவுக்கு நன்றி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. ஓகே எல்லாருக்கும் குட் நைட். ஓம் டாக்டர். பாவம் டாக்டர். நீங்க போய் படுங்க டாக்டர். நீங்கள் இருந்ததுக்கு எங்களோட கலந்து கொண்டதுக்கு மிக சிறப்பு நன்றிகள். தொடர்ந்து இப்படி எங்களோட பயணிக்க விரும்புகின்றோம். நன்றி டாக்டர். நீங்கள் ஒரு வந்து காய் சொல்லிட்டு போனாலே எல்லாரும் போனாலும் ஓகே. நீங்க படுக்கும் சொல்லிட்டு வந்து கூட நேரம் நிக்கிறேன் என்றால் நான் வந்து ஆக்கள் என்னோட கதை கோட் பண்றதுக்கான தான் கிள நேரம் நிக்கிறேன்னா நான் பிசிக்கலா 7 மணி நேரம் கட்டாயம் பெறுவேன். இன்றைக்கு 850 பேர் கிட்டாங்களே சாதனை உடைச்சிருக்கு டாக்டர். நீங்க வந்தோன்னா அவ்வளவு பேர் பாருங்க. இன்றைக்கு இப்போ 806 பேர் நிக்கணும். அவருக்கு 1000 பேர் வரணும் டாக்டர். அப்பதான் நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் கிட்ட ரெக்கார்டோட உடைக்க வேணும் நாங்கள். இல்ல கத்துறதை விட ரெக்கார்ட் வச்சிட்டீங்க. அங்க 500 ஜோஜன் தான் மேக்ஸிமம் இருந்தது. இன்றைக்கு 7 தான் சார். இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் 7002 பேர் இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. 200 பேர் 7200 பேர் 7.2K வந்திருக்கிறாங்க. யூடியூப் பிளஸ் யூடியூப் பிளஸ் அங்கால யூடியூப் அங்கால 1100 பேர் அங்க 1100 யூடியூப்ல அவ பாருங்க. நாங்கள் 2 வழியாலையும் செய்யறோம். இங்க நாங்கள் ஒன்றுதான் யூடியூப்பா நேரடியா நடத்துறாங்க டாக்டர். இங்க செய்தோன்றிருக்க வேற ஜேடிஎல் வந்து நேரடியாக லைஃப்ல போய்கொண்டே இருக்கும். இங்க நடக்கிறது நல்ல விஷயம். சந்திரன் ஏதோ கதைக்க போகுது. திருப்பி பாப்பின நாங்கள் கதைச்ச விஷயத்தை திருப்பி பார்க்க 7000 தாண்டிட்டு சுரேஷன். நன்றி. குட் நைட். ஜேடிஎல் நான் ஒரு நிமிஷம் காய்ச்சிட்டு சொல்லுங்க.
சுரேஷ் அண்ணா ஒரு நிமிஷம் கதைங்க 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 டாக்டர் வணக்கம் டாக்டர் நான் சந்திரன் வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் நான் சந்திரன் கேட்கிறேன் ஓ என்னன்னா நல்ல விஷயங்கள் செய்றீங்க அந்த உண்மையான டாக்டர் வந்து சில விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல அந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான சில விஷயங்கள் நீங்க கொண்டு தான் எங்களை ஊருக்கு மருந்தே கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல அது பெரிய விஷயம் ஓ சந்திரன் நீங்க கூட போன் கிளியர் இல்லாம இருக்கு சந்திரன் வடிவாருக்கு கிட்ட இருந்து கதைங்க விளங்குதோ டாக்டர் ஓ விளங்க கேக்குது நான் என்ன கேக்குது சொல்லுங்க ஹலோ சந்திரன் உங்களோட போன் தான் பிரச்சனை சந்திரன் எல்லாமே சம்பந்தமான நிறைய தெரியும் எனக்கு நான் ப்ரொஜெக்ட் எழுதி இருக்கிறேன் அது சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டாம் கேளுங்க நாங்கள் செய்து தருவோம் மற்றது நீங்க செய்ய அந்த மெடிசின் சம்பந்தமான விஷயங்களாலதான் எங்க ஊர்ல மருந்து கொடுக்குறாங்க இப்ப பிரச்சனை இல்லாம நன்றி 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 தேங்க்யூ அண்ணா எந்த மொபைல் நம்பர் இதுல போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி 9477 அந்த நம்பருக்கு SMS போடுங்க நான் கட்டாயம் எடுக்கிறேன் சந்திரன் போடுங்க நான் எடுக்கிறேன் திருப்பி ஓகே டாக்டர் ஓகே குட் நைட் நீங்கள் டைம் ஆயிட்டு ஓகே குட் நைட் அண்ணா குட் நைட் குட் நைட் சரி ஓகே குட் நைட் நன்றி டாக்டர் தேங்க்யூ